அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் மறுமை நாள் தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் எத்தனையோ பல எச்சரிக்கைகள் செய்த தருணத்தில் அந்த மறுமை நாளை மிக சமீபத்தில் வர இருக்கிறது, அதனுடைய தூரம் தொலைதூரம் இல்லை, அது மிக நெருக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை திருக்குரானில் அல்லாஹ் ஏராளமான இடங்களில் அது குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். சூரா அன்பியா என்ற 21வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தி முஅரிதூன். மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணை நெருங்கிவிட்டது, அவர்களோ அலட்சியமாக அதை புறக்கணித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் என்று மறுமை நாள் பக்கத்தில் வந்துவிட்டது என்பதை அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான். சூரா கமர் என்கிற 54வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை நாள் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாகவும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதே போன்று மற்றொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஓ யக்கூலூன மத்தாஹுவ. மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று நபி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் அஸா ஐயக்கூன கரீபா. அது மிக சமீபத்தில் வரலாம் என்பதை நபியே நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இவ்வாறும் அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று சூரா நஜ்ம் என்கிற அத்தியாயத்துடைய கடைசி வசனத்தில் பேசுகிறான், அஸில்ஃபத்தில் ஆசிஃபா. நெருங்கக்கூடியது மிகவும் நெருங்கி விட்டது, பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரா மஆரிஜ் என்கிற 70வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யௌம, அதாவது இறைவன் சொல்கிறான் அந்த வசனத்தில், அவர்கள் அந்த நாளை மிக தூரமாக பார்க்கிறார்கள். ஓ நராஹு கரீபா, நாமும் அதை மிக சமீபத்தில் மிக அருகாமையில் பார்க்கிறோம் என்று இத்தனை பல வசனங்கள், இது அல்லாத பல வசனங்கள் கூட மறுமை நாள் மிக நெருக்கத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமையினுடைய நெருக்கத்தை குறித்து பல நேரங்களில் பல தருணங்களில் சொல்லும் பொழுது குறிப்பாக ஒன்றை சொன்னார்கள். மறுமை நாளினுடைய சிறிய அடையாளங்கள் நமக்கு நிறைய தெரியும், பெரிய அடையாளங்கள் 10 அடையாளங்களை பற்றியும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சிறிய அடையாளத்தில் முதல் அடையாளம் எது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் அதை யோசித்திருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க, சிறிய அடையாளங்களில் முதன்மை அடையாளம். அதெல்லாம் முடிஞ்ச 1400 வருஷம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறார்கள், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று தன்னுடைய நடுவிரலையும் தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் இணைத்து வைத்து நபி அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் தான் இறுதி நபியினுடைய வருகை தான் மறுமை நாளினுடைய சிறிய அடையாளத்தின் முதன்மையான அடையாளம். அதை தொடர்ந்த பல அடையாளங்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளரும், அது வெற்றி கொள்ளப்படும், எத்தனையோ பல காரியங்கள் நடக்கும் என்றெல்லாம் பல கருத்துக்களை நபி அவர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் நடந்து இன்றைக்கு ஏறத்தாழ மறுமையினுடைய நெருக்கத்தில் இருக்கிற ரசூலுல்லாஹ் விபச்சாரம் பெருகுனாங்க, மது பெருகுனாங்க, கொலை பெருகுனாங்க, அறியாமை இருள் சூழ்ந்து விடும் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்ன ஏராளமான முன்னறிவிப்புகளை எல்லாம் நாம் கடந்து மிக நெருக்கமான சமீபமான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த மறுமை சார்ந்த அந்த அச்ச உணர்வை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு, குறிப்பாக முஸ்லிம் மக்களுக்கு அல்லாஹ் அதை விதைத்து கொண்டே இருக்கிறான். பக்கத்தில் இருக்குது, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அதில் நீங்கள் அலட்சியம் காட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமால். நம் மக்களை நீங்கள் நன்மைகளுக்கு நீங்கள் அதிகமாக முந்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு நன்மைகளை உங்களால் செய்ய முடியுமோ, தயாரித்துக் கொள்ள முடியுமோ அதற்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஒரு 5 நிகழ்வுகள், 5 காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக. அதுல முதல் 3 காரியம் மறுமை நாளினுடைய பெருமடையாளத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து சூரியன் உதைக்கக்கூடிய காரியம், தஜ்ஜாலுடைய வருகை அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியம். 2 காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று மறுமை வருவதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குரிய மறுமையான மரணம் வருவதாக இருக்கலாம்.
எது வந்தாலும் அது உங்களை நன்மை செய்ய விடாமல் தடுத்து விடும். அதனால் நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் மறுமையினுடைய வருகையை குறித்து சொன்னார்கள். இவ்வளவு செய்திகள் நமக்கு எதை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால், நாம தூரமாக பார்க்கக்கூடிய அந்த மறுமையை மிக சமீபத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது எப்போது வேண்டுமானால் நம்ம இடத்தில் வரலாம் என்ற ஒரு அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வரணும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், மக்கள் மத்தியில எந்தெந்த கருத்துக்கள் எல்லாம் பேசப்படுகிறது, ஆனால் மறுமையினுடைய நெருக்கத்தை பற்றிய பேசப்படுகிற கருத்துக்கள் மிக குறைவுதான். நம்ம எல்லாருமே தூரமாக தான் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், தஜ்ஜால் குறித்து பேசப்படுகிற காலங்கள் இது கிடையாது. ஒரு காலத்தில் பேசப்படும், ஆனால் இப்ப பேசப்படலை. மறுமை நாளினுடைய அடையாளங்கள் குறித்து பேசப்படலை. மக்களும் அதை விரும்பல. எதை விரும்பல? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது மறுமையை பற்றி ஒரு சிந்தனை வரணும்ல, அதை சிந்தனை நோக்கி அவர்களும் செல்லவில்லை. அப்ப நாம எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், மறுமையை குறித்த ஒரு அலட்சியமான எண்ணத்தை நோக்கியும் அதை கவனிக்காத ஒரு எண்ணத்தை நோக்கி தான் நாம் நகருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. நான் முன்பாகவே முதலில் சொன்ன வசனம் தான் சூரா அன்பியாவினுடைய முதல் வசனம், இக்தரப் லின்னாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தி முஅரிதுன். மனிதர்களுக்கு அவர்கள் விசாரணை நெருங்கிவிட்டது, அவர்களோ புறக்கணித்து அலட்சியமாக இருக்கிறார்கள். அலட்சியவாதிகளில் ஒரு மக்களாகத்தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு சிறிய சிறிய நிகழ்வுகள் கூட மறுமை வந்துருச்சோன்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவர்கள் பயந்தார்கள், அஞ்சி நடுங்கினார்கள். ஒரு முறை மதீனாவில் நபிகளாருடைய மரணத்தை தொடர்ந்து மதீனாவில் ஒரு பெரிய புழுதி காற்று ஒன்று அடிக்குது, ஒரு கடுமையான சூறாவளி காற்று. அந்த சூறாவளி காற்றை பார்த்து ஒரு சில நபித்தோழர்கள் சொன்னாங்க, மறுமை நாளினுடைய முதல் அடையாளம் புகைமண்டலம் வந்துருச்சு போல என்று அவர்கள் நினைத்து பயந்தார்கள். அவர்கள் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை கூட அவர்கள் மறுமை நினைத்து பயந்த நேரம். ஆனால் நம்ம மௌத்தையும் தூரமாக தான் பார்க்கிறோம். இப்போ வராது, எனக்கு இப்போ வரணுங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட வராது என்று நம்முடைய மனதை நாம் திடப்படுத்திக் கொள்கிறோம். மறுமையும் இப்போ வராது, மரணமும் இப்போ வராது, அது தூரமாக இருக்கிறது. இந்த தூரமாக இருக்குங்கிற இந்த சிந்தனை இருக்குல்ல, அது நம்மை உலகத்தினுடைய மோகத்தை நோக்கி உள்ள மூழ்க அடித்து விட்டும். மறுமையை குறித்த ஆசையை நோக்கியோ மரணத்தை குறித்த அச்சத்தை நோக்கி நம்மை கொண்டு வந்து சேர்க்காது. ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரம் நமக்கு சொன்னது, அல்லாஹ் அவ்வளவு தூரம் சொன்னது, உலகம் ரொம்ப சின்னது, மறுமை பக்கத்தில் வந்துருச்சு, உலகத்தினுடைய இந்த ஆசாபாசங்களுக்கு நீங்கள் மூழ்கி மறுமையினுடைய காரியங்களை நீங்கள் குறை வைத்து விடாதீர்கள் என்பதற்கு நபிகளார் சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு, அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு அப்படி நேர் மாற்றமாக மறுமை இப்போ வராது, எப்படி இன்னொரு 1000 வருஷம் ஆகும், 2000 வருஷம் ஆகும், நம்முடைய ஆயுள் காலம் இன்னொரு 100 வருஷ காலம் இருக்கும், கண்டிப்பா கூடுதலான ஆண்டு காலம் வாழ்வோம், எனவே மறுமைக்கு நம்ம பின்னாடி நன்மைகளை சேர்த்துக் கொள்ளலாம், இப்ப தேவையில்லை, தயாரிப்புகள் அவசியம் இல்லை என்ற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த அந்த நபித்தோழர்கள் அந்த மறுமை குறித்து எப்படி இருப்பார்கள், மார்க்கம் குறித்து எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை சொன்னார்கள். நபிகளார் சொல்கிறார்கள், மக்களே, ஒரு காலம் வரும், அன்றைக்கு இஸ்லாமிய மக்களை எதிரிகள் உணவு தட்டை தேடி வருகிற மிருகங்களை போன்று அதை அடித்து பிடுங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை வரும். முஸ்லீமை தான் சாப்பிடுவாங்க, முஸ்லீமை தான் கொள்ளுவார்கள், முஸ்லீமை தான் கொடூரப்படுத்துவார்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் அன்றைய காலத்தில் குறைவாக இருப்போமா, கில்லத்தும் நாங்கள் குறைவாக எதுவும் இருப்போமான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, நீங்கள் அன்றைக்குத்தான் மெஜாரிட்டியா இருப்பீங்க, அதிகமாக இருப்பீர்கள். இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மதத்தை, மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எந்த மார்க்கும் முஸ்லீம் அளவுக்கு கூடுதல்லாம் கிடையாது. கிறிஸ்துவர்கள்ல ஏராளமான பிளவுகள் உண்டு, கொள்கையாலேயே ஏற்பட்ட பிளவுகள் உண்டு. இந்து மதம் என்பது பல பிளவுகள் கொண்டது, பல்வேறு மார்க்கங்கள் பிளவுகள் கொண்டது. ஆனால் ஒரு தெய்வ கொள்கை கோட்பாடு என்றும் ஓர் மார்க்க சிந்தனை என்றும் இருக்கக்கூடிய ஒரே கொள்கை இந்த இஸ்லாம் மட்டும்தான். உண்மையிலே மெஜாரிட்டினா நம்ம தான். இப்போ உள்ள உலகத்தினுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல மெஜாரிட்டி யாரு தான்? நாம தான் இருக்கிறோம். அப்ப நான் ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த காலத்தை தான். அப்ப அன்றைக்கு நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், அதிகமாக இருப்பது அது உங்களுக்கு என்ன தராது? பயன் அளிக்காது. உங்களை எதிரிகள் அடிப்பார்கள், வீழ்த்துவார்கள், அது உங்களை ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய அதிகம் உங்களை காப்பாற்ற போறது இல்லை. நான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற சருகுகளை போன்று இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சருகு இருக்குல்ல, காய்ந்த இலைகள், அது பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு காத்துக்கு அது தாங்காது, ஒரு மழை வெள்ளத்துக்கு அது தாங்காது, நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி நீங்க வெயிட்லெஸ்ஸா மாறிடுவீங்க. நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் அந்த அதிகம் அவர்களுக்கு ஒருபோதும் பயத்தை தராது. உங்களை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி கொடுமை செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள்.
சொல்லிவிட்டு ரசூலா சொன்னாங்க, உங்கள் உள்ளத்தில் வகன் குடியேறிவிடும் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இவ்வளவு காரியம் புரிஞ்சது, இந்த வகன் புரியல. கேட்கிறாங்க, ஒமல் வகன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வகன் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபிகளார் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா ஒ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நீங்கள் அளவு கடந்து நேசிப்பதும் மறுமையை மரணத்தை நீங்கள் வெறுத்து வாழக்கூடிய அந்த நிகழ்வும் தான் இந்த வகன். இந்த வகன் உங்கள் உள்ளத்தில் குடி வந்து விட்டதென்றால் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், நீங்கள் பயப்படுவீர்கள், உங்களை சார்ந்த மக்கள் துன்புறுத்தப்படுவார்கள், நீங்கள் வாய் திறக்க மாட்டீர்கள், நாம தப்பிச்சா போதும் என்று ஒதுங்குகிற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆனால் இந்த சிந்தனை நீங்கள் யோசித்து பாருங்கள், மரணத்தை வெறுக்கிற மறுமையை வெறுக்கிற நிகழ்வு அதை தூரமாக பார்க்கும் போது மட்டும்தான் வரும். சமீபத்தில் நீங்க பாருங்க, நாளைக்கு மௌத்து, நாளைக்கு மரணம், மறுமை வரப்போகிறது, நாளைக்கு விடிய காலை நமக்கு சனிக்கிழமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இன்னைக்கு நம்ம சேர்த்து வச்ச பொருளாதாரத்தை தர்மம் செய்கிற இடத்துக்கு வருவோம். இன்றைக்குள்ள வாழ்வாதாரம் பொருளாதாரம் எதுவுமே தேவையில்லை என்ற இடத்துக்கு வருவோம். இன்னைக்கு உழைக்க வேண்டாங்கிற இடத்துக்கு வந்துருவோம். அல்லாவுக்காக இன்றைக்கு பள்ளிவாசலை நோக்கி நகர ஆரம்பித்து விடுவோம். எந்த சோதனையும் எவ்வளவு பெரிய இழப்புகளும் நமக்கு பெரிய கவலை தராது. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் நாளைக்கு மறுமை என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். இதான் உண்மை. நம்ம எல்லாருமே அடுத்த 1000 ஆண்டு கழிச்சு மறுமை வருது நம்ம நினைக்கிறோம். சஹாபாக்கள் நாளைக்கு வரப்போகுது, இன்னைக்கு கூட வரலாம், இன்னைக்கு சாயங்காலம் கூட வரலாம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மத்தியிலே அதிகமாக உரை நிகழ்த்தும் போது இந்த கருத்தை பதிவு செய்வார்கள், மக்களே காலையை நீங்கள் அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீங்க, இன்னைக்கு வராது, இன்னைக்கு சாயங்காலம்